Thank you. It's a great joy. கர்த்தருடைய பிள்ளைகளோடு நின்று அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ஒரு ஊழியனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த கனத்துக்குரிய ஊழியத்தில் இது 100வது உபவாச கூட்டம் இல்லை? அப்படியே திரும்பி பார்க்கிற 100 மாதங்களை கடந்திருக்கிறோம். கை வைத்து ஆண்டவருக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. செலிப்ரேட்டிங் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். சங்கீதம் 105 சொல்லுகிறது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும். His faithfulness will continue generation, தலைமுறைகளை கடந்து அது இருப்பதாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே இந்த அருமையான நாளிலும் நல்ல விடுதலையோடு ஜெபித்திருக்கீங்க தம்பி. ப்ராஃபட்டிக்கலாக he led the prayer prophetically. when you அவன் நடத்தி கொண்டிருந்தபோது ஆவியான குணத்தில் இந்த வசனம் ஆண்டவருடைய இருதயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிற வசனத்தை தம்பி அதை கோட் பண்ணார். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படி எல்லாரும் கண்களை மூடுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரச்சா தாகி என்னை திருச்சிற்றம் போல் நடச்சிடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே. What a wonderful presence, Lord. You are in our midst. என் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று உறுதிப்படுத்துகிறேன். என் பிள்ளைகளுடைய கண்ணீரை இன்னைக்கு நான் துடைப்பேன். என் பிள்ளைகள் கடந்து போன எல்லா நெருக்கத்தின் பாதைகளையும் இன்னைக்கு நான் மாற்றுவேன். என் வார்த்தைகளை சுமக்கிற எனக்காய் ஊழியம் செய்கிற என் அன்பு ஊழியர்களை மேன்மைப்படுத்துவேன் என்று இயேசு வாக்குப்படுகிறார். மனுஷன் முகத்தை நோக்கி பார்ப்பான், ஆண்டவரோ உன் இருதயங்களை பார்க்கிறார். உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்க எதிர்பார்ப்புகளை பார்க்கிறார். நீ என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாய் எனக்கு தெரியாது. But God sees your heart this morning. ஆண்டவருடைய இருதயங்களை உற்று நோக்குகிறார். பாரப்பட்ட எல்லாவற்றையும் உன்னை விட்டு விலக்குவார். கண்ணீர் இன்னைக்கு நிரந்தரமாய் துடைக்கப்பட்டோம். Your sorrow shall be turned into joy this morning. கண்ணீரை ஆண்டவன் நிரந்தரமாய் துடைப்பார். இனி நீ அவமானத்தின் பாதையில் போவதில்லை. என்ன நெருக்கமாய் இருந்தாலும், ஒருவேளை வியாதியின் படுக்கையாய் இருக்கலாம், ஒருவேளை நீ கடந்து போகிற வேதனை பாதையாய் இருக்கலாம், ஆண்டவன் உனக்கு சொல்லுகிற அந்த பாதையிலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்கும். உனக்காக ஜீவனையே கொடுத்தேன், நீ கேட்கிற நன்மைகளை கொடுக்காமல் இருப்பேனோ என்று கேட்கிறார். அவரை அடிமை மறைத்துக் கொள்ளும். கொஞ்ச நேரமுடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க போறோம். இந்த 100வது உபவாச கூடுகையில் அவரை எத்தனையோ ஆண்டுகள் இந்த ஊழியத்துக்கு நீர் உண்மையா இருந்திருக்கிறீர். நாங்கள் பல கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 100 கூட்டங்களில் நீர் இங்கே வந்திருக்கிறீர். 100 கூட்டங்களில் நீர் இறங்கி வந்திருக்கிறீர்.
என் ஜனத்தினுடைய எல்லா துயரங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர். என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் சோர்ந்து போகிற பொழுது சோர்ந்து போகாது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். அப்பா, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். சென்னை முறைமுடைய நாமத்தை துதித்தாலும் போதாது. ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை think about all the blessing God given to you. உனக்கு கொடுத்த செய்த எல்லாவற்றும் ஒரு நிமிஷம் நினைவு கூர்ந்து ஒரு வலது கரத்தை உயர்த்தி பிதா, குமாரன், பரிசுத்தாவியக தெய்வத்தை மனதார ஸ்தோத்திரிங்க பாப்போம். I request everyone this afternoon, everyone, just to raise your voice, raise your hands towards heaven and thank God for all the wonderful things God given to you graciously for the past years. நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசும். என்னை மறைத்துக் கொள்ளும். நான் வெறும் ஒரு கருவிதான்ப்பா. ஆண்டவரே, என்னோடு பேசும், உடைய பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, இந்த ஜெப கூடாரம் முழுவதும் மகிமைக்குள் மூடிக்கொள்ளும். இந்த பகுதியில் நீர் இறங்கி ஆளுகை செய்யும். தேவ தூதர் எங்களோடு இணைந்து கொள்ளட்டும். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கீங்க? How many of you? அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதத்தினுடைய ஊழியத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் தேவ சமூகத்தில் இருந்த பொழுது ஏசி 60-20 சொன்னார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஸோ உங்களுக்கு அதை நான் ஐ வாண்ட் டு என்கரேஜ் எவ்ரி ஒன் திஸ் மார்னிங். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன் துக்க நாட்கள், உன் வேதனை நாட்கள், வியாதி நாட்கள், பாரமான நாட்கள், துயரத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே நம்பிக்கையில் தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. ஒரு நாள் நீங்களாம் என்னன்னா சோர்ந்து போகிறதே இல்லை. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்ம சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் நம்முடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது அவருடைய கரங்களை கொண்டு நம்மை தாங்குகிறாட்டாங்க. ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உற்சாகத்தோடு இறங்கி ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஒரு வித்தியாசமான வார்த்தை. ஒரு இரவு ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்தார். இரவு நான் ஜபித்து கொண்டதுக்கு சார்ல்ஸ் லைனில் வந்தார். அப்போ தான் ஜஸ்ட் நோ காட் கிவன் த வேர்ட் அப்படின்னு அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 105 சங்கீதம். உங்களுடைய தியானத்துக்கு 17-18 சேர்த்துக்குங்க. ஆனால் இன்னைக்கு நாம் வாசிக்க போகிறது 19வது வசனத்தை யாராவது வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் ஒரு மனிதனை புடமிட்டது அப்படின்னு வசனம் இருக்கு. இன்னும் ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தால், யோசேப்புக்கு அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த கதைலாம் நமக்கு தெரியும். அவனை கடந்து போன அந்த வேதனையின் பாதை, அவனை இரும்பை கொண்டு ஒடுக்கினார்கள் இருக்கு. அவன் கால்களில் இரும்பை போட்டு வைத்திருந்தார்களாம். 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. துயரமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பேசின வார்த்தை. நீ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை கவனிச்சா 5 முதல் 9 அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை உங்களால் வாசிக்க முடியும். இந்த ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு சங்கீதம் 105:19 ஒரு வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அந்த வசனம் அவனை புடமிட்டது. தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். வார்த்தை, the word. வேதத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு ஆண்டவர் தன் பிள்ளைகளோடு பேசுவதற்கு 3 விதமான வழிகளை தேவன் பயன்படுத்தினார். The word, logos. The word logos means is a written word. ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தை.
10 கற்பனைகளை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். உங்கள் கையில் என் கையில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவன் எழுதி கொடுத்த what is a written word, logos. அப்ப இந்த வார்த்தை, இந்த யோசேப்போடு பேசப்பட்ட இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அதை சொல்லிட்டு நான் செய்தி கொள்ள போறேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இஸ் a written word, logos. இன்னொரு வார்த்தை இருக்கு, ஸ்போக்கன் வேர்ட். டிடாகே அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, இல்ல டிடாகி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வார்த்தை என்ன? ஸ்போக்கன் வேர்ட். இயேசுவானவர் பூமியில் இருந்த பொழுது உபாகமத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை எடுத்து அவர் பேசினார். பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களை, சத்தியங்களை எடுத்து அவர் பேசினார். ஸ்போக்கன் வேர்ட். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு பேசினார். 3 நாட்கள் இரவு பகலை பேசிக்கொண்டே இருந்தார். ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர்களை எடுத்து அநேக வசனங்களை பேதுரு பேசிக்கொண்டே இருந்தார். ஜனங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இட் இஸ் a spoken words, டிடாகே. வேதத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, கடாஷ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கடாஷ் இல்லைன்னா ரேமா. So revelatory word. இந்த வார்த்தை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 முதல் 9 யோசேப்புக்கு வார்த்தை ஆண்டவர் பேசினார். அவன் எப்படிப்பட்டவன், எதிர்காலம் எப்படி இருக்கும், ஆண்டவரை எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். God revealed his plan through the rhema. கடாஷ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த அருமையான கூடி வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தை, எத்தனையோ முறை கேட்டு இருக்கிற பேசப்பட்ட வார்த்தை, பட் அந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு ரேமாவா இறங்கி வருது. கைத்தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கைத்தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ரேமா அப்படின்னா, கடாஷ் அப்படின்னா, இட் இஸ் a fresh, இஸ் வெரி நியூ. புதிய முறையில் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்பும். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே, இன்னைக்கு நிறைய சபைகள் அதை பிலீவ் பண்றது இல்லை. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன், வெறும் ரிட்டர்ன் எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரம் தான் பயன்படுத்துறாங்க. ஆவியானவர் பேசினாலும் நம்ப மாட்டாங்க. ஆவியான பேசினான்னு சொன்னா அவங்களுக்கு புதுசா இருக்கு. கர்த்தர் பேசினான்னு சொன்னா நம்ம முகத்தை அப்படி பார்க்குறாங்க. இதெல்லாம் அனுபவம் இருக்கிறதா? They followed only the written word. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் வாசித்து பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும், அப்போஸ்தல உபதேசம் என்பது என்ன? கிரைஸ்ட் சென்டர் மெசேஜ். அந்த செய்தியின் மையத்தில் இயேசுதான் இருக்கணும். அந்த பட்டணத்துக்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கிரைஸ்ட் சென்டர் மெசேஜ். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், ஏன் பூமிக்கு வந்தார், உனக்கு எனக்கு இந்த சிலுவை என்ன செய்தது, எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார், இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசப்பட்ட வார்த்தைகளை தான் அப்போஸ்தலர் பேசினார்கள். ஸ்போக்கன் வேர்ட். நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற வார்த்தை, இட் இஸ் a ரேமா. அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் அவனை புடமிட்டது. அன்பது என்னுடைய பிள்ளையே, டெஸ்டிங் இஸ் வெரி வெரி டஃபஸ்ட் பீரியட் இன் அவர் லைஃப். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு சமீபத்தில் தரங்கம்பாடி போயிருந்தேன். நாங்கள் நாகப்பட்டினம் போகிறப்ப தரங்கம்பாடியில் இறங்கி சீக்கன் பாலுக்கு ஊழியம் செய்த இடத்துல அப்படி சின்ன ஒரு விசிட் பண்ணோம். அவருடைய கல்லறை இருக்கிற இடத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே தான் நின்று நாங்கள் ஜெபித்தோம். என்ன ஊழியம் செய்தார் என்று கவனித்த நிறைய போர்டெல்லாம் வைத்திருந்தார்கள். He lived only 13 years. He did the ministry only 13 years. 1706 இருந்து 1719 அவர் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். only 13 years. அவர் கடந்து போன பாதை, சரீர பிரகாரமாய், மன ரீதியாய் எத்தனையோ இரவுகள் பட்டினி, கிட்டத்தட்ட மணிக்கணக்காய் ஊருக்குள்ளே விடல, அவங்களை வெளியே நிறுத்தி வச்சிருந்தாங்க. He never allowed to enter தரங்கம்பாடி. அப்படி இந்த 13 வருஷம் அவர் செய்த லிஸ்ட் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. 7 மிகப்பெரிய ஆலயம், 7 மிகப்பெரிய பள்ளி, எத்தனையோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரா. அவர் செய்த பணிகள் பட்டியலிட்டா 100க்கும் அதிகமான காரியம் அதில் இருந்தது. நான் வாசித்தேன், கண்ணீரோடு தான் வாசித்தேன். 13 வருஷம், பட் he created great impact. 1700 எங்க இருக்கு, 2024 எங்க இருக்கு? Still we are talking about Zigmund Polk. இன்னைக்கு நீங்கள் நானும் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். The suffering, the testing, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில்
நீங்கள் நானும் கடந்து போகிற சில நெருக்கமான தருணங்கள், பாடுகள், சில கடினமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அதை தான் இங்கே யோசேப்பின் வாழ்க்கையில் வந்தது வேதம் சுட்டி காட்டுகிறது. அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் அவனை புடமிட்டது. இரும்பில் போட்டு அவனை பூட்டி வைத்திருந்தார்கள். சிறைச்சாலையில் அவன் இருந்தான். வேதனையோடு இருந்த நேரம் இந்த யோசேப்பு அதை எப்படி மேற்கொண்டான் என்பதை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெபிக்க போறேன். இந்த 100வது உபவாசத்தில், இந்த 100வது மாதம் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தீர்க்க தரிசனமா பேசுறேன், எதெல்லாம் நிறைவேறவில்லை என்று நீ சொல்லுகிறாயோ, இன்னைக்கு இந்த கூட்டம் முடிந்து போகிற பொழுது நீ பெற்றுக்கொண்டவர்களாய் நீ கடந்து போகிறாய். நீ விசுவாசித்தா கரம் தட்டி பெற்றுக்கொண்டு இருக்கணும். இஃப் யூ கிவ் கிளாப்ஸ் டு த லார்ட், கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை வருகிற பொழுது இட் இஸ் த ரேமா கமிங் டு யூ. மீகா 2:6 சொல்லுகிறது, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை என்றால் நிந்தை ஒழிந்து போகாதே. தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை என்றால் நிந்தை எப்படி ஒழிந்து போகும்? அவர்கள் சொல்றாங்க சொல்லக்கூடாது. நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசன முறை, நீ தீர்க்க தரிசனம் சொல்லனா அவன் நிந்தை ஒழியாதே என்று மீகா 2:6 வாசிக்கிறோம். சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளை, வார்த்தை வருகிற பொழுது நீங்களும் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். நேற்று ஒரு இடத்துல ஊழியம் பண்ணி கொண்டே இருந்தேன். திடீரென்று ஆவியான இறங்கினார் பாருங்க. ஒரு 20 நிமிஷம் ஆண்டோட இருதயம், ஆண்டோர் அப்படி இருதயத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் அவர் செய்ய போகிற காரியத்தை, என்னை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து, நான் போயிருக்கிற அந்த ஸ்தாபனத்தை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார். அந்த நேரம் அவ்வளவு மகிமையாக இருந்தது. உங்களுக்கு வார்த்தை வருகிறது. துன்பத்தின் பாதையில் யாரெல்லாம் கடந்து போறீங்களோ, வியாதியின் பாதையில் யாரெல்லாம் இருக்கிறையோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலை என்று சொல்லுகிறாயோ, இன்னைக்கு இந்த 100வது உபவாசத்தில் கர்த்தர் உன் மேல கிருபையா இருக்கிறார். அந்த வசனம் உன்னை புடமிட்டு முடிகிற நாள் இந்த நாள். ஒரு புதிய மாற்றங்களுக்குள்ள கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், வேதனை எல்லாம் மாறும், உன் அழுகை எல்லாம் ஓய்ந்து போகும். மீண்டும் மகிழ்ச்சி நாட்களுக்குள்ள கர்த்தர் உன்னை நடத்துவார். நான் வேகமா போறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வாழ்க்கையில நடந்த ஒன்றை நான் வாசித்தேன். அவருடைய கடைசி ஊழியத்தினுடைய கடைசி காலம், அவர் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கிற காலத்தில் கடைசி முறை அவர் வேதத்தை எடுத்து வாசிக்கிறார். அவர் சொல்றார், இப்போ நான் வேதத்தை இன்னைக்கு நான் வாசித்து முடிக்க போகிறது, வாசிக்க நான் தொடங்குற இன்னைக்கு எத்தனாவது முறை தெரியுமா? 100வது முறை. Today is I am going to turn the Bible to 100th time. 100வது முறை வாசிக்க போறேன். 99 முறை ஏற்கனவே வாசித்து முடிச்சு 100வது முறை வாசிக்க போறேன். ஆனா முதல் முறை வாசித்த பொழுது என்ன அன்போடு வாசித்தனோ, என்ன ஒரு வாஞ்சையோடு வாசித்தனோ, அதே வாஞ்சையோடு 100வது முறையும் வாசிக்கிற பொழுது கர்த்தர் அதே கிருபை, அதே வாஞ்சை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நான் அளவற்ற முறை நேசிக்கிறேன் என்று தேவ மனிதன் சொன்னார். என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்கல்ல. 100 முறை நாமளும் கூட அப்படி சாட்சி சொல்லணும். கடைசியா இந்த பூமி விட்டு போறப்ப நானும் இன்னைக்கு இந்த வேதத்தை இத்தனை முறை நான் வாசித்திருக்கிறேன். தேனிலும் மதுரமான வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது ஒரு நாள் சோர்ந்து போ, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பிசாசு கொண்டு வருவான். அதன் மத்தியில் உன்னை நடத்துகிறவர், உன்னை அழகாய் பத்திரமாய் சனகரிப்பின் கைக்கு நீங்களாக்கி உன்னை நேர்த்தியாய் நடத்துகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ நினைக்கிற என்னடா இந்த பாதையில நடத்துகிறார், ஏன் வனாந்தரத்தின் வழியை நடத்துகிறார், ஒருவன் நமக்கு கேள்வி எழும்பலாம். ஆனா கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை மேன்மையா இருக்கும். எந்த இடத்தில் தேவன் நடத்துகிறாரோ அதே இடத்தில் கர்த்தரும் உனக்கு முன்னும் பின்னும். சங்கீதக்காரர் சொல்ற, முன்னும் பின்னும் முற்புறத்திலும் மேற்புறத்திலும் நீ என்னை நெருக்குகிறீர். எனக்கு முன்னும் பின்னும் சமூகம் இருக்கிறது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த டெஸ்டிங் வேதத்துல கவனிச்சீங்கன்னா, பிசாசு சோதித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் நிறைய இடங்களில். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் அப்படின்னு வேதத்துல இருக்கு. தமிழ்ல ஒரே வார்த்தை தான், சோதித்தார். ஆனா ஆங்கிலத்தில் 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சேட்டன் டெம்ப்டட் whereas God tested. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஆண்டவர் அவனை சோதனைக்குள் நடத்தினார். அந்த வசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட வார்த்தை 2 தரிசனங்களை கொடுத்தார். ஒன்று என்ன? எல்லா கதிர்களை குறித்த ஒரு தரிசனம். இன்னொன்று சூரியன், சந்திரன், எல்லா நட்சத்திரங்களும் என்னை வணங்குவதை போல ஒரு தரிசனம். 2 தரிசனங்களை சொல்றான். சகோதரர்களிடத்தில் கர்த்தர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தினார்.
ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதாய் சங்கீதம் 105 வாசிக்கும். அப்ப இந்த டெஸ்டிங் என்பது தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அதுல தான் பலமுறை நாம் சோர்ந்து போகிறோம். நிறைய பேர் அதை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கி போகிறோம். ஆனா ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், டெஸ்டிங் ரொம்ப நாளைக்கு கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இட் இஸ் ஒன்லி த பாசிங், இட்ஸ் ஒன்லி த பாசிங் கிளவுட். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். யோபினுடைய சரித்திரத்தில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவன் பட்ட வேதனை, அவனை போல ஒரு துன்பத்தின் பாதையை நடந்த ஒரு மனிதனையும் நாம் பார்க்க முடியாது. அவ்வளவு கடினமான பாதையில் நடந்த ஒரு மனிதன் யோபு. ஆனா அவன் துன்பப்பட்ட காலம் எவ்வளவு? வேத ஆராய்ச்சி சொல்றாங்க 10 to 12 மாதம் இருக்கலாம். இட்ஸ் ஒன்லி ஹார்ட்லி 1 year கூட இல்லை, 1 year. அதுக்கு பிற்பாடு 140 வருஷம் ஆண்டவர் அவனை கொடுத்து அவனை மகிழ்ச்சியோடு கர்த்தனை நடத்தினார். நீ கடந்து போகிற துன்பத்தின் பாதை, நீ புடமிடுகிற பாதை, அது நெடு நாட்கள் அல்ல. அது கடந்து போகிற, துரிதமாய் கடந்து போகிற, அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான ஒரு உபத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சந்திக்கிற பாதை லேசா கடந்து போகணும். ஆண்டவர் அந்த பாதையில் உன்னோடு தான் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:2, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எப்போ? இந்த புடமிடுகிற நேரத்தில், அவருடைய வசனம் புடமிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், ஆண்டவர் அவரை சோதனைக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் வேதம் சொல்லுகிறது, God was with Joseph, he prospered. கர்த்தர் உன்னை சோதனை வழியை நடத்துவார்னா, தேவன் உன்னை துன்பத்தின் பாதையில் நடத்துவார்னா, நீ ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் நடுவில் ஆண்டவரும் உன்னோடு நடப்பார். ஆமென் சொல்லுங்க. When you pass through the water, I am with you. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். நீ அக்கினியில நடக்கிற பொழுது நீ வேகாது இருப்பாய். கர்த்தர் உன் கூட நடக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, 100வது உபவாசத்தை நான் இருக்கிற வேளையில் கர்த்தர் என்னோடு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் உன் கூட, உன் பிள்ளைகளோட, உன் பேர பிள்ளைகளோட கர்த்தர் நடந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அப்ப இந்த சோதனையின் பாதையில் நாம் போகிற பொழுது, தேவன் நடத்துகிற பாதையில் போகிற போது, நாம் டியூரிங் தி டெஸ்டிங், இந்த சோதனை நடக்கிற போது நாம் என்ன செய்யணும், சோதனைக்கு பிற்பாடு என்ன செய்யணும், ஒரு 8 குறிப்புகளை வேகமாக உங்களை சிந்தையில போடுறேன். அதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் நான் பதித்துக் கொண்டேன். ஐ ரிட்டர்ன் யுவர் வேர்ட் இன் மை ஹார்ட். அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு முடியும் ஒவ்வொரு வார்த்தைகளை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை 2 முறை 3 முறை சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனை வசனங்களை மேய்ந்து கொள்ள முடிகிறதோ. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுக்கிற காலம் விளையேற பெற்றது. இந்த நாள் போயிட்டா இந்த நாள் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஆகவே இந்த நாள் உனக்கு பரலோகம் என்ன வைத்திருக்கிற ஆசீர்வாதமோ, தேவன் உனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை சுதந்திரித்துக் கொள்ள நீங்களால் ஆயத்தப்பட வேண்டும். நீ விரும்புகிற நேரம் அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் you should be available. You should be available whenever God expects you. தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில், ஆண்டவர் விரும்புகிற நேரத்தில். கர்த்தர் எப்பொழுதுமே நல்ல பருமனான மக்களை தான் தேவன் விரும்புவார். சரீர பருமன் பார்க்காதீங்க. God always looking for fat people. என்னடா பிரதர் இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்காதீங்க. What fat? FAT. Number 1, faithful. தாவீது குறித்து வசனம் சொல்லுகிற சங்கீதம் 78 கடைசி 2 வசனம், அவனை கர்த்தர் ஆட்டு தொழுகத்தில் கண்டெடுத்தார். தன் ஜனமாகி இஸ்ரவேலை யாக்கோபை மீட்கும்படி அவனை அழைத்துக் கொண்டு வந்தார். அவன் இருதயின் உண்மையின்படியும் கையின் திறமையினாலும் தன் ஜனங்களை நடத்தினான். இருதயத்தின் உண்மை. faithful people, you are very faithful. ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, 100வது உபவாசத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் பிள்ளைகள், உண்மை உள்ள பிள்ளைகள். இங்கே நான் வருவேன் என்று சொல்லி என்னை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள். ஆகவே என் பிள்ளைகளுக்கு அவர்கள் உண்மை உள்ள மக்களாய் இருக்கிறபடினால் நான் உண்மையோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வேதத்தில் வசனம் இருக்கு, 2 தீமோத்தேயு 2:13, நீங்கள் உண்மை இல்லாதிருந்த பொழுதும் அவர் உனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையில்லாத மக்களுக்கு உண்மையோடு இருப்பார்னா, 100வது உபவாசத்தில் உட்காந்துருக்கீங்க உண்மையோடு. இந்த பலர் ஊழியரை நான் பார்க்குறேன், உண்மையோடு இங்கே உட்காந்துருக்கீங்க. உண்மையோடு ஆண்டவர் இந்த ஊழியத்தை நேசிக்கிறதை, நீங்கள் அந்த ஊழியத்தை நேசித்து உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனையோ பேர் உங்கள் திறமைகள் எல்லாம் ஒடுக்கி, திறமைகள் எல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் அமைதலோடு உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு என்னை விட சிறப்பாய் ஊழியம் நடத்த உங்களால் முடியும், என்னை விட சிறப்பாக பேச உங்களால் முடியும், நல்ல வார்த்தைகளை வெளிப்பாடுகளை என்னை விட உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு உண்டாய் பொறுமையோடு இருக்கிறது ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஆகவே எனக்கு ஆண்டவர் சொல்றார்,
இந்த ஊழியத்தில் உண்மையோடு இருந்த எல்லாருக்கும் இந்த நாளில் நான் உண்மையுள்ள ஆண்டவராக இறங்கியிருக்கிறேன். ஐ வாண்ட் டு பிளஸ் மை சில்ட்ரன். நீ என்னை எதிர்பார்க்கிறாயோ, நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் உனக்கு அதிகமாய் கொடுப்பார். நீ ஆயுசை கேட்டா கேட்காத நீடித்த நாட்களை தீர்க்க ஆயுசை கொடுப்பார். எத்தனை பேர் ஆயுசு வேணும்னு கேட்குறீங்க? நீ ஆயுசை கேட்ட கேட்காத தீர்க்க ஆயுசை, நீ ஞானத்தை கேட்க கேட்காத செல்வத்தை, நீ எதை கேட்கிறாயோ, ஏசியா 55:8 சொல்லுகிறது, உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகளை விட நினைவுகள் உயர்ந்தது. உன் நினைவுகள் நீ நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டேன். நீ நினைக்கிற ஒரு சின்ன வீடு இருந்தா போதும், போத்திபார் அரண்மனை எனக்கு போதும், ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், ஒரு சின்ன 10,000 ரூபாய் கிடைத்தா போதும், இதுதான் என்னுடைய நினைப்பு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவனை புழுதிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ஆசாரியரோடும் உட்கார பண்ணுகிற ஆண்டவர். மேன்மைப்படுத்தி என் பிள்ளைய உயர்த்தி பார்ப்பதில் ஆண்டவருக்கு அலாதி ஒரு மகிழ்ச்சி உண்டு. உங்களை அப்படிதான் உயர்த்த போறார். ஆகவே ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளையே. அப்ப 2 காரியங்களை சொல்றோம். ஒன்று, இந்த டெஸ்டிங்ல தேவன் நம்மை நடத்துகிறது மனசுல ஒன்று வைத்துக்கணும், இது ரொம்ப நாள் அல்ல, சீக்கிரம் கடந்து போகும். கை வைத்து சொல்லுங்களேன், என் துன்பத்தின் பாதை சீக்கிரம் கடந்து போகும். கை வைத்து சொல்லுங்க. சொல்றவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் யாரெல்லாம் சொன்னாங்களோ சீக்கிரம் கடந்துடணும். சொல்லாதவங்களுக்கெல்லாம் கை வைத்து சொல்லுங்க, இந்த துன்பத்தின் பாதை சீக்கிரம் கடந்து போகும், வேதனையின் பாதை சீக்கிரம் கடந்து போகும், ஊழியத்தில் இருக்கிற தேக்க நிலைகள் சீக்கிரம் கடந்து போகும். கர்த்தனை ஆசீர்வதிப்பார். வாய் திறந்து சொல்லுங்க, தேவன் உங்களை இன்னைக்கு விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஊழியம் 1000 மடங்கு உயர்த்தப்பட போகிறது. பிசாசு வெட்கப்பட்டு தலை குனிய போகிறான். பொல்லாத மனிதர்கள் வெட்கப்பட்டு தலை குனிவார்கள். உன்னை சிறுமைப்படுத்தும்படி எளிமையான ஜனங்கள் தலை குனிந்து போவார்கள். உன் கொம்புகளையோ கர்த்தர் உயர பண்ணுகிறார். நீ உயர்த்தப்படுகிற காலம் வருகிறது. அப்ப இந்த டெஸ்டிங்ல நான் போறப்ப மனசுல ஒண்ணு வைத்துக் கொள்ளணும், இது ரொம்ப நாள் இருக்கு, அது சீக்கிரம் கடந்து போகும். ஆனா இந்த டெஸ்டிங்ல நான் போறப்போ அதே பாதையில் என்னோடும் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். துன்பத்தின் பாதையில் நீங்களான கண்ணீரின் பாதையில போகிறாயோ, வேதனையின் பாதையில போகிறாயோ, வியாதியோடு நெருக்கமாய் நடந்து போகிறாயோ, உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாதே. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தாவீது துன்பத்தின் பாதையில் ஓடிக்கொண்டே இருந்த போது, என்கேதி என்கிற அந்த சோலையில, ஓ தேங்க்யூ லார்ட், அந்த மனிதன் இருந்தபோது, தாவீது இருந்த பொழுது எங்கே போவதுன்னு தெரியல. இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா, சவுல் என்னை பின்தொடர்ந்து வந்து விடுவானே, நான் என்ன செய்யலாம்? அந்த என்கேதி என்கிற அந்த பாலைவன சோலை நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே நடந்த அழகிய காட்சிகளை பார்த்துதான் சங்கீதம் 23 எழுதுகிறார். அந்த என்கேதி அப்படின்னா ஆட்டுக்குட்டி நீரூற்று அர்த்தம். இந்த லிட்டில் குட்டி ஆடு இருக்கு பாரு, குட்டி ஆடு வந்து தண்ணீர் குடிக்கிற இடமா, சலசலம் தண்ணீர் ஓடாதாங்க, மிகுந்த மிகுந்த அமைதலோடு சத்தம் இல்லாம ஓடுகிற தண்ணி. அங்க இந்த குட்டி ஆடுகள் வந்து தண்ணீர் குடிக்குமா, அந்த என்கேதி என்கிற இடத்தில் தாவீது வந்த பொழுதுதான் 23ஆம் சங்கீதத்தை கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறதில்லை என்று அவன் எழுதினான். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே இந்த மனசுல இது வைத்துக்கொண்டு இப்ப நான் சொல்ல குறிப்பை பார்க்க போறோம். நான் ஒருவேளை இந்த டெஸ்டிங்ல அந்த வசனம் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம், அந்த வசனம் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிற காலத்தை நான் ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த மனதில் வைத்து நீ செய்ய வேண்டிய முதல் குறிப்பு என்ன? நீ செய்கிற முதல் குறிப்பு என்ன? பி காம் அண்ட் கம்போஸ்ட். ஸ்டே காம் அண்ட் கம்போஸ்ட். நீ பிரச்சனைல போறப்ப நீ என்ன செய்யணும்? அமைதலோடு. யோசேப்பு ஒன்றும் பதறவே இல்லை. அவனுக்கு எதிராய் ஜனங்கள் எழும்பினார்கள். போத்திபார் மனைவி எழும்பினான். பிரச்சனை அவனுக்கு எதிராக எழும்பினது. எங்கே அவன் பதவித்து போனதாய் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஸ்டே ஃபோக்கஸ்ட். அவன் அமைதலோடு, பி காம் அண்ட் கம்போஸ்ட். அவன் அமைதலோடு இருந்தான். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல். 112ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை யாராவது வாசிங்க. 112 7வது வசனம். 112 7 வேகமாய் வாசிங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். நீ சோதனை வழியை கடந்து போகிறப்ப நீ செய்ய வேண்டிய முதல் என்ன? ஸ்டே காம், பி காம் அண்ட் கம்போஸ்ட். அந்த பதட்டமான நேரத்தில், துன்பத்தின் பாதையில் ஒன்றும் பதட்டப்படக்கூடாது.
துன்பத்தின் பாதையில் ஒன்றும் கலைக்கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவரை நம்பி திடமனதோடு இருப்பேன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பதட்டம் அடைய மாட்டேன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ ஒருவேளை துன்பத்தின் பாதையில் கடந்து போகிறாயோ, இன்னைக்கு இந்த மனதில் வைத்துக்கொள், அமைதலோடு தேவ சமதான். ஒன்றும் நான் பேசாமல் அமர்ந்திருந்தேன். சங்கீதக்காரன் சொல்றான், ஒன்றும் பேசாம அமர்ந்திருந்தேன், அவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டே இருந்தேன், அமைதலோடு உட்கார்ந்திருந்தேன். திடீரென எனக்குள்ளே அக்கினி மூண்டது, எனக்குள்ள அவருடைய அக்கினி எனக்குள்ள பச்ச ஆரம்பித்தது. அப்போது நாவினாலே விண்ணப்பம் பண்ணினேன் என்று சங்கீதம் 39 சங்கீதக்காரன் எழுதுகிறான். நாவினாலே விண்ணப்பம் பண்ணினேன். அமைதலோடு இரு, ஏற்ற வார்த்தை கர்த்தர் நாவல வைப்பார். அமைதலோடு இரு. சோதனை சகித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, துன்பத்தின் வரியை கடந்து போகிற தேவ பிள்ளையே, நீ கடந்து போகிற பாதை சீக்கிரம் முடிவுக்கு வரும். வேதனை பாதை சீக்கிரம் முடிவுக்கு வரும். நீ சந்திக்கிற நெருக்கம் சீக்கிரம் முடிவுக்கு வரும். உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வரும். உன்னை புரிந்து கொள்ளாத மக்கள் மீண்டும் புரிந்து கொண்டு உன்னிடத்தில் சீக்கிரம் திரும்பி வருவார்கள். நன்மை நாட்கள் நீ நிச்சயம் காண்பாய். ஒரு நாள் சோர்ந்து போகாதே. நீ செய்ய வேண்டியது ஒன்று என்ன? பி காம், சைலண்ட். அந்த சொல்ற எனக்கு பிரச்சனை என்னைக்கு உனக்கு அதிகமாவதோ அன்னைக்கு ஒரு உலக பிரகாரம் ஒரு மனுஷன் சொன்னதுக்காக கேட்டேன். கூகுளுடைய தலைமை நிர்வாகி சொல்றாரு, எப்ப எனக்கு எதிராக ஜனங்கள் பயங்கரமா எழுப்புறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய பதில் சைலண்ட், ஒன்னும் பேச மாட்டேன். ஐம் நாட் டாக்கிங். என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் நான் திருப்பி பதில் கொடுக்க மாட்டேன். நான் செய்யறேன் என்ன பதில் கொடுப்பேன் தெரியுமா? அமைதலோடு இருப்பேன். அந்த நேரம், அந்த கடினமான நேரம் என்னை விட்டு கடந்து போகும். ஒரு உலக பிரகாரம் மனுஷன் சொல்ற வார்த்தை. அப்ப ஆண்டோட வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? பிரச்சனை வருதா, அமைதலோடு இருங்க. மனசுல என்னதான் ஓடணும்? இந்த வியாதி சீக்கிரம் மாறி போகும். கர்த்தர் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நான் உடைய கைகள் இருக்கிற ஆடு, என் கைகளில் ஏந்தி மடியில சுமக்கிற அன்புள்ள ஆண்டவர். நான் துன்பப்படுவதை ஒரு நாளே ஆண்டு விரும்ப மாட்டார். நான் அழுகிற பொழுது என்னோடு கூட சேர்ந்து அழுகிறவர். எருசலேமில் அந்த எபிரேய ஸ்திரீகளை பார்த்து இயேசு சொன்னார், நீ எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இரக்கத்தோடு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, மகனே பயப்படாதே, அமைதலோடு இரு, பி காம் அண்ட் கம்போஸ்ட், ஐ அம் கோயிங் டு கிவ் தி கிரேஸ். இதை நீ கடந்து வரக்கூடிய கிருபை நான் உனக்கு கொடுப்பேன். முதல் காரியம், தேவ பிள்ளைகள் எதை மனசில் வைத்துக் கொள்ளணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களாம் என்ன செய்யணும்? அமைதலோடு மனசில் வச்சுக்கணும். இதை குறிச்சும் கவலைப்படவே கூடாது. அருமையான இன்னும் நான் வானகரம் ஜீசஸ் கால்ஸ்ல நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்த பொழுது எங்க ஒரு நல்ல ஒரு தங்கச்சி வேலை செய்தாங்க. தப்பித்தா அந்த பொண்ணுடைய பேர். எனக்கு தெரியாது அது அந்த பொண்ணு ஒரு ஊழியக்காரன் பொண்ணுன்னு. ஒரு நாள் அழைத்து நான் பொறுமையோடு அந்த மாட்ட பேசுறேன். யார்கிட்டும் ரிவீல் பண்ணல பாருங்க. அந்த பொண்ணு தான் யார் என்பதை யாருக்குமே சொல்ல, சாதாரண பொண்ணு மாதிரி வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். நான் அழைத்து ஒரு நாள் பேசுறப்ப சொன்னாங்க, அப்பதான் அந்த பிள்ளை சொல்றான், நான் ஜீவானந்தருடைய பொண்ணு. நான் இப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கடந்து போனேன். அந்த கடினமான பாதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். எங்க அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து நாங்க வளர்ந்த பிள்ளைகள். அப்படிதான் நான் எதையுமே என்னை பத்தி நான் ஒண்ணுமே சொல்றதில்லை. அமைதலோடு சாதாரணமான ஒரு ஜெப வீரராக இருந்தார்கள். உட்கார்ந்து மணிக்கணக்காய் என்னோட பேசணும்னு சொன்னாங்க. எங்க அப்பா இப்படியெல்லாம் அவர்கள் வேதனைப்பட்ட, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. சொந்த குடும்பத்தினால் நெருக்கப்பட்ட தருணம், சொந்த உறவுகளினால் நெருக்கப்பட்ட தருணம். ஊழிய பாதையில் அவ்வளவு கடினமாய் நடந்து போனாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பார்கள், எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவளிடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? துன்பத்தின் வேளையில் மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு உன்னதமான நேரத்தை எங்க அப்பாட்ட நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆகவேதான் அதையெல்லாம் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்துகிறேன் என்று சொல்வார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்றார். என்ன பிரச்சனை இன்னைக்கு? நீ cheer up this afternoon. Cheer up my brother, cheer up my minister of God. You have to cheer up. God is very near to you. God want to lift you up to the greater heights. God want to operate all the gifts through you. You are going to perform a miracle through miracle. God wanted to confirm his word through your wonderful signs and wonder in the upcoming days. உங்கள் ஊழிய பாதையில் நீ செய்கிற வார்த்தைகளை, பேசுகிற வார்த்தைகளை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துகிற காலம் வருகிறது. ஒரு மகனின் ஊழியத்தை யாரெல்லாம் ஊழியம் செய்றீங்களோ, take this word as a prophetical word. God is going to use you mightily. கவனிங்க. தேங்க்யூ லார்ட். நல்லா கவனிங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெசிஸ்ட் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி. ரெசிஸ்ட் தி ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். காஸ்ட் ஆல் யுவர் ஆன்சைட்டி
எப்பொழுதெல்லாம் துன்பத்தின் பாதையில் போகிறாயோ, எப்பொழுதெல்லாம் இந்த புடமெடுக்கிற அனுபவத்தில் நீ இருக்கிறாயோ, நீ செய்ய வேண்டிய ஒன்று என்ன? ரெசிஸ்ட் தி ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. எப்பெல்லாம் பயம் வருகிறதோ, வியாதி குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், உன் பிள்ளைகளை குறித்த பயம், பலவிதமான போராட்டங்கள் குறித்த பயம் உன் இருதயத்தை மூடுகிற பொழுது நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? ரெசிஸ்ட் தி ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. அவர் உங்களை விசாரிக்கிறானபடினால் கவலைகள்லாம் அவர் மேல வச்சிருங்க. இந்த வார்த்தை உனக்கு நேரே வருகிற பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேல வச்சிடணும். ஆண்டவர் மேல எல்லாவற்றையும் வச்சிடணும். ஆண்டவரே, இந்த காரியம் என்னை சோர்ந்து போக பண்ணுகிறது, ஊழிய பாதையில் என்னை சோர்ந்து போக பண்ணுகிறது, முன்னேற முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, முழங்கால் படியிட முடியல அப்படின்னு நீங்க சொல்லுகிற போது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஒரு இரவு நான் ஜெபித்துக் கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் சத்தத்தை கேட்ட, ஆண்டவரே ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்பா, எனக்கு மோசேனுடைய அந்த வேத பகுதி எனக்கு காண்பிச்சார். அவன் அந்த மலையின் உச்சியில, அதுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா மோசையோட ஆண்டவர் பேசுவார், நான் மலை உச்சில நிற்பேன், நான் மலை உச்சில நிற்பேன், நீ இந்த பாறை அடி தண்ணீர் வரும் என்று ஆண்டவர் அவனோடு பேசி இருப்பார். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அமலேரிக்கல் எழும்பி வந்த பொழுது இப்ப ஆண்டவர் சொன்ன அந்த அனுபவத்தை தன்னுடைய மனதில் போட்டவனாய் மோசை என்ன சொல்றான்? நான் போய் மலை உச்சில நிற்பேன். ஆண்டவர் மலை உச்சில நின்னாரு. இப்ப மோசை சொல்றான், நான் போய் மலை உச்சில நிற்பேன், நாளைக்கு மலை உச்சில நிற்பேன். நீ யோசுவை பார்த்து சொல்றாரு, நீ ஜனங்களை தெரிந்து கொண்டு நமக்கா யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சில் நிற்பேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி மோசே மலை உச்சில் நின்றான். அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் காண்பிச்சார். ஆண்டவர் என்னோடு பேசினாரு, மகனே, என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன நீ புடமிடுகிற அனுபவத்தில் இருந்தாலும், என்ன வேதனையான தருணங்கள் இருந்தாலும், நீ ஒண்ணு மாத்திரம் மனசு வச்சுக்கோ, ஒவ்வொரு நாளும் என் சமூகத்துல வந்து ஒரு 2 கை வானத்தை நேராக உயர்த்தி ஒரு 10 நிமிஷம் மோசே போல எனக்கு நின்னுட்டு போ. Just stand before me like Moses for only 10 minutes. Raise your hands before heaven. எனக்கு நேராக கையை உயர்ச்சி 10 நிமிஷம் நின்றுட்டு போ. உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றுவேன், உன் எல்லா போராட்டங்களையும் மாற்றுவேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான் என்று சொன்னார். சோர்ந்து போகாதீங்க. அப்ப ரெண்டாவது என்ன செய்யணும்? இந்த துன்பத்தின் பாதையில் நடக்கிற பொழுது, இந்த புடமெடுக்கிற அனுபவத்துக்குள்ளாய் நீ நடந்து போகிற போது நீ செய்ய வேண்டிய ரெண்டாவது என்ன? வழியில பயம் வரும், வழியில கவலை வரும், உன்னை ஒடுக்கக்கூடிய பல காரியம். நீ செய்ய வேண்டியது என்ன? ஜஸ்ட் ரெசிஸ்ட். அதுக்கு எதிர்த்து நெல். பிசாசு கொண்டு வருகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களுக்கு எதிர்த்து நெல். பிசாசுக்கு எதிர்த்து நெல், அவன் ஓடி போவான். இந்த பயம் உனக்குள்ள வருகிற போது சொல்லு, நான் எதிர்த்து நிற்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், 24 மணி நேரமும் என்னோடு இருக்கிறார், அவரை நீ நடத்துவார் என்று சொல்லி அதை நீ எதிர்த்து நிற்கிற பொழுது ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுப்பார். இந்த பயங்களை நீ எளிதாய் மேற்கொண்டு நீ கடந்து போய்கொண்டே இருப்பாய். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். எத்தனையோ பிரச்சனை வந்தது, ஆனால் அவன் போய்கொண்டே இருந்தான். ஒரு நாளும் அவனை யாரும் நிறுத்த முடியல. He unstoppable. He is moving towards his destiny. He is moving towards his vision. God given the rhema. என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை நோக்கி யோசேப்பு போய்கொண்டே இருந்தான். நீங்களாம் அப்படிதான் போகணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் சொன்ன 100வது உபவாசத்தில் God wanted to convey this to you. உங்களுக்கு நேரா பேசுறாரு. இனி வருகிற நாட்கள் நீங்களும் நானும் ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ள போறோம். துன்பத்தின் பாதையை இந்த நாளோடு கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். நம்புகிறாயா? கை தட்டி பெற்றுக்கொண்டு பாப்போம். கை தட்டி. துன்பத்தின் பாதை இன்னோடு முடிவு அடைகிறது, வேதனை பாதை இன்னோடு முடிவடைகிறது. புதிய அத்தியாயத்தை கர்த்தர் ஊழியத்தில் எழுதுகிறார், புதிய நன்மைகளை ஊழியத்தில் எழுதுகிறார். புதிய கிருபை உனக்குள் செயல்படும், இதுவரைக்கும் வெளிப்படாத மகிமை உனக்குள் வெளிப்படும். கர்த்தர் மேன்மையை வைப்பார். சோர்ந்து போகாது. ரெண்டாவது எதிர்த்து நெல். மூன்றாவது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல நீங்க நான் வந்து நிக்கிற பொழுது தேவ பிரசன்னத்தை, ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் பிரசன்ஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் ஃபேட்டை பத்தி சொன்னேன், ஒரு வார்த்தையோடு கடந்து போயிட்டேன். வாட் இஸ் ஃபேட்? ஃபெய்த்ஃபுல். ரெண்டாவது என்ன? அவைலபிள். யூ ஷுட் பி அவைலபிள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேரத்தில் எப்ப தேவ பிரசன்னம் வரும்? தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் அதிகாலையில் சங்கீதம் 46 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, நான் அதன் நடுவில் இருக்கிறேன், அது அசையாது, அதிகாலையில் சகாயம் பண்ணுவேன். அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் இந்த சோதனை வழியாய், இந்த துன்பத்தின் வழியாய், இந்த புடமெடுக்கிற அனுபவத்தின் வழியை கடந்து போகிற பொழுது நீ செய்கிற ஒன்று என்ன? ஃபோக்கஸ் காட்ஸ் பிரசன்ஸ். சங்கீதம் 46 1 முதல் 5. அவரே நோக்கி நீ பார்க்கணும்னு அப்பா விரும்புறார். யூ ஷுட் பி அவைலபிள். எஃப் ஃபெய்த்ஃபுல், ஏ அவைலபிள், டி டீச்சபிள். ஒவ்வொரு நாளும்
ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 11:28-30 ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். கம் டு மீ. ஆண்டவர் முதல்ல அழைப்பு கொடுங்க, என்கிட்ட வா. கம் டு மீ, முதல்ல என்கிட்ட வா. கம் டு மீ, டேக் மை யோக் அப்பான் யூ. நான் சாந்தம் மனத்தாழ்மை உள்ள மனிதன, மனத்தாழ்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் நீ என்ன செய்யணும்? கற்றுக்கொள். டேக் மை யோக் அப்பான் யூ, லேர்ன் ஃப்ரம் மீ. ஏசு சொல்ற, என்கிட்ட கற்றுக்கொள். ஒவ்வொரு நாள் இந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அதிகாலையில் தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் நீ தூங்கி முடிச்சு எழுந்து 10 மணிக்கு தேவ சமூகத்துக்கு வருகிறாயா? இல்ல அதிகாலையில் தேவன் எதிர்பார்க்கிற, அதிகாலையில் சங்கீதம் 5 தாவீது சொல்லுகிற, அதிகாலையில் எழுந்து நான் உம்மை நோக்கி சத்தமிடுவேன். மார்க் 1:35 அதிகாலையில் இயேசு எழுந்து அவர் தனித்து போய் பிதாவோடு உறவாடினார். அதிகாலையில் நீ தேவனோடு பேசுகிற மகளாய் இருக்கிறாயா? அதிகாலையில் கர்த்தரோடு உறவாடுகிறாயா? தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் இருக்கிறாயா? இந்த 100வது உபவாசத்துல உனக்கு கர்த்தர் உன்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ அதிகாலையில் நீ அவர் சமூகத்துல காத்திருக்கணும்னு நான் விரும்புறேன். faithful, available, teachable. God always looking for the fat people. மூன்றாவது என்ன? தேவ சமூகத்தை focus on God's presence. ஒவ்வொரு நாளும் எழுஞ்சி தேவ பிரசன்னத்தை வெல்கம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வீட்டுல வெல்கம் பண்ணுங்க. ஆண்டவரே என் வீட்டை நிரப்பும், ஆண்டவரே என் வீடு முழுவதும் உடைய பிரசன்னம் நிரம்பட்டும். கொஞ்ச நேரம் துதி செய்து, கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தி, அந்த வசனங்களை தியானிச்சு ஆண்டவர் வீட்டை நிரப்பும். தேவ பிரசன்னத்தை நீ வாஞ்சிக்கணும்னு அப்பா விரும்புகிறார். உன் வீடு ஒரு நாள் வெறுமையா இருக்கக்கூடாது, உன் இருதயம் ஒரு நாள் வெறுமையா இருக்கக்கூடாது, உன் நாவு ஒரு நாள் வெறுமையா இருக்கக்கூடாது, உன் சிந்தை ஒரு நாள் வெறுமையா இருக்கக்கூடாது. பிசாசுடைய இலக்கு என்ன தெரியுமா? உன் சிந்தையில தான் அவன் அக்னி அம்புகளை எய்வான். ஆகவேதான் தாவீது ஜெபிக்கிறான், யுத்த நாளிலே என் தலையை மூடிக்கொள்ளும். ஒரு நாளும் புட்டிய ஹெல்மெட் இன் மை ஹெட், தலையில ஒரு ஹெல்மெட்டை போட்டுருங்க. அப்பதான் பிசாசு போடுற எந்த பய உணர்வுகளும், பிசாசு போடுற எந்த கலக்கமும் எனக்குள் வராம தலையை மூடிக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் இந்த புடமிடுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து போகிற தேவ பிள்ளை ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். அவசரமா ஓடாதீங்க. ஒரு சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரோடு தனித்து நேரம் எடுங்க. நான் தனித்து செலவிடுகிற நேரம் ஆண்டவரோடு நெருக்கமா வந்து கொஞ்ச நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவருடைய மெல்லிய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். உன் பொருளாதார சீர்கேடுகளை கர்த்தர் மாற்றுவார். உன் வீட்டில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறும். என்னென்ன பிரச்சனையோடு நீ போராடி கொண்டு இருக்கிறாயோ அதையெல்லாம் மாற்றக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுப்பார். தேவ பிரசன்னம், அந்த பிரச்சனை எங்கே இறங்குகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி அசாதாரணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சத்தத்தை கேட்கிறதே போல நான் சிவேகமாக முடிக்கிறேன். God wanted to make you an extraordinary person, extraordinary women and man. God want to make you an extraordinary man. உன்னை கர்த்தர் சிறந்த மனிதனா, அசாதாரண மனிதனை மாற்ற விரும்புகிறார். நீ சொல்ல, ஐயா நான் சாதாரணமான மனிதனா இருக்கிறேன். இல்ல, கர்த்தருடைய பிளான் அது இல்லை. God wanted to make you an extraordinary person. ஒரு சாதாரணமாய் குழிக்குள்ள ஒரு அடிமையை கொண்டு வரப்பட்ட, சாதாரணமாய் புறந்தள்ளப்பட்ட, சகோதரர் மத்தியில வேண்டாம் என்று வெறுத்து தள்ளப்பட்ட ஒரு மனிதனாகிய யோசேப்பை கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து அவனை எப்படி வைத்தார்? மேன்மையாக வைத்தார். எக்ஸ்ட்ராordinary பர்சன். அவனை போல ஒரு மனிதன் இல்லை. அவன் தான் தேசத்தில் உயர்ந்தவனாய் இருந்தான். பதவியில மாத்திரதான் ராஜா, பதவியில மாத்திரம் பார்வன் உயர்ந்திருந்தான். அதிகாரத்தில் எல்லாவற்றிலும் யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதுதான் வேத வாக்காய் இருந்தது. Simply I am going to reveal the heart of God. ஆண்டவர் இருதயத்தோடு சொல்றேன், உட்கார்ந்திருக்கீங்க நீ, இனி உன்னை don't underestimate you. யாரும் உன்னை underestimate பண்ணாதீங்க. God has great plan about you. God has beautiful plan. இன்னைக்கு இந்த ரேமா உனக்கு நேரம் வருது. ஒருவேளை நீ ஏன் இந்த துன்பம், ஏன் உனக்குள்ள ஏன் இந்த போராட்டம் கேள்விக்குறியோடு உட்கார்ந்து இருக்கிறாயா? உனக்கு பதில் அதுதான். இது இஸ் a passing cloud. சீக்கிரம் விலகி போகும். யோசேப்பை உயர்த்தி மேன்மையாய் வைத்ததை போல God put him in charge. உன்னுடைய ஆரம்ப காலம் இன்சார்ஜ் என்ன? போத்திபார் அரண்மனைக்கு இன்சார்ஜை கர்த்தர் வைத்தார். God put him in charge in the prison. சிறைச்சாலையில் அவனை இன்சார்ஜை கர்த்தர் வைத்தார். God put him in charge in the land of Egypt. எகிப்துக்கு அவனை கர்த்தர் இன்சார்ஜா வைத்தார். God put him in charge in the whole palace of the Pharaoh. பார்வோனுடைய முழு அரண்மனைக்கும் அவனை அதிகாரியை கர்த்தர் வைத்தார். God put him in charge the entire province of the Egypt. அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசேப்பு சொல்றான், ஆதியாகமம் 45:8 சொல்றான். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 45:8 வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 45:8.
எடுங்க சீக்கிரம் எடுங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்துக்கு என்னை அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாய் என்னை மாற்றினார். போதும், என்னதான் முன்னாடி அனுப்பி நான் பார்வோனுக்கு தகப்பனாய் அவன் குடும்பத்து பிள்ளைகள் யாருக்கும் எல்லாருக்கும் என்னை கர்த்தனாய் என் ஆண்டவர் மாற்றினார். My dearly beloved, God wanted to make you உன்னை எக்ஸ்ட்ராடினரியா மாற்ற விரும்புறார். நீ அதுதான் உன்னுடைய டெஸ்டினி, அதுதான் உன் பிளான். ஏன் உன்னை ஆண்டவர் அந்த ஊழியத்தோடு இணைத்திருக்கிறார்? ஏன் இந்த உபவாச கூட வந்து உட்கார்ந்து இருக்கிற? ஏன் தேவன் உன்னை தன் பிள்ளையை தெரிந்து வைத்திருக்கிறார்? ஒரு சாதாரணமான 10ஓடு 11 வாழ்வதற்கு அல்ல. எல்லா சகோதரனோடு தான் தாவீது இருந்தான். வனாந்தரத்தில் இருந்த அவனை நோக்கி அழைப்பு போனது, அழைத்து கொண்டு வரப்பட்டான். எல்லா சகோதர மத்தியிலும் அவன் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ராஜரீக அபிஷேகத்தை அவன் மேல கர்த்தர் ஊற்றினார். அவன் சகோதரர்லாம் மிலிட்டரியில இருந்தாங்க, எல்லாரும் பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க. என் வனாந்தரத்தில் கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை தேடி போனார். சாதாரணமான அந்த ஆடு இடையன், ஆடு மேய்க்கிற தாவீது தெரிந்து கொண்டு அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவை மாற்றினார். 1 வருடம் 2 வருடம் இல்ல, 40 ஆண்டுகள் அவனது ஆட்சி செய்தார். ஐ வாண்ட் டு என்கரேஜ். நான் முடிக்க போற வேகமா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பாடுகள் வழியாய் நீ கடந்து போனா நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன செய்யணும்? நம்ம ஒரு பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். ஒரு பிரசன்னத்தை ஒரு நாளும் அவட பிரசன்னத்தை வாஞ்சித்து கொண்டே இருங்க. சங்கீதம் 107:6 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 107:6. Plead God's help whenever you need it. வாசிங்க. சங்கீதம் 107:6 வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவருடைய இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். இந்த துன்பத்தின் பாதையில சில நேரங்களை தாங்க முடியாத அளவுக்கு போராட்டம் இருக்கிற என்ன செய்யணும்? Plead for God's help. He is the helper. Isaiah 41:10 சொல்லுகிறது, அவர் சகாயராய் இருக்கிறார், உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். whenever you need a help, ஆண்டவரே சொல்லி கூப்பிடு. ஓ சிம்சோன் கூப்பிடுற, ஆண்டவரே remember me one more time. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்துள்ளும் என்று ஜெபித்தான். God remembered Samson. கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். அற்புதமான காரியத்தை அவனை கொண்டு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறார், நீ இந்த புடமிடுகிற அனுபவத்துக்குள், இந்த துன்பத்தின் பாதையில தேவனுடைய டெஸ்டிங் பீரியடுக்குள்ள நீ கடந்து போகிறாயோ, இந்த 4 காரியத்தை மனதில் வைத்துக்கொள். இந்த துன்பத்தின் பாதை நடக்கிற பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய உதவி தேவையோ அவரை நோக்கி கூப்பிடு. எப்பொழுதெல்லாம் உனக்கு பிசாசு பயத்தை உனக்குள்ள விதைக்கிறானோ அந்த பயத்துக்கு எதிர்த்து நெல், கவலைக்கு எதிர்த்து நெல். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அதிகமாய் காணப்படு. பிரச்சனை வருகிற பொழுது கொஞ்ச நேரம் be still, அமைதலோடு இரு. ஒன்னும் பதற்றப்படாது. என்ன நடந்தால் அமைதலோடு. God is in control. இந்த கெத்செமனே ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியம் என் கையில் இருக்கிறது. I only control this ministry. இந்த ஊழியத்தை நான் தான் நடத்துறேன். உட்கார்ந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நான் தான் நடத்துகிறேன். என் ஆண்டு சொல்லுகிறார், ஒரு நாள் சோர்ந்து போகாத, வேகமாய் போற நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. I'm running short of time. ஆண்டவனுக்கு சொல்ற வார்த்தை, இந்த 4 அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யோசேப்பு அதை தான் செய்தான். ஒவ்வொரு நாளும் அந்த துன்பத்தின் பாதையில இருந்த பொழுது, நல்ல கவனிங்க, 17 வயது வரைக்கும் அப்பாவோட கூட இருக்கிறான். 17 years with dad, அப்பாவோட இருக்கிறான், பேரண்ட்ஸோடு இருக்கிறான். அடுத்த 13 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறான். அதுக்கு பிறகு ராஜாவா, நான் எதை சொல்றேன்னா, அவன் துன்பத்தின் பாதை வெரி வெரி ஷார்ட். கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? அவன் லீடரா மாற்றப்போ, பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றப்போ, அவன் குடும்பத்து மக்களுக்கு கர்த்தனாய் ஆண்டவர் உயர்த்தின பொழுது எத்தனை வருஷம்? 70 long years. 70 வருஷம் எகிப்தை அவன் தான் அரசாண்டான். 70 years. 83 வருஷம் அவன் எகிப்தில் இருந்தான். 83 years. 110 வருஷம் கர்த்தருக்கு கொடுத்தார். 110 வருஷம் கர்த்தருக்கு கொடுத்தார். 83 வருஷம் அவன் எகிப்தில் தான் இருந்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்புற வரைக்கும்,
யோசேப்பு எந்தெந்த பார்வோன்கள் அறிந்திருக்கிறார், யாரெல்லாம் அவனை பற்றி தெரிந்திருந்தார்களோ அத்தனை பேர் காலத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு தான் இருந்தாங்க. யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்பின பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பித்தது. நான் முடிக்க போறேன். என்னுடைய பிள்ளையே, மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். You come across any problem, you come across any disease, any shortcoming in your life, don't worry. Think about the 4 points. இந்த 4 மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அமைதலோடு இருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். நீ பிசாசோடு சத்தம் போட வேண்டாம், பிசாசோடு நீ சண்டை போட வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ரெசிஸ்ட், எதிர்த்து நெல், அவ்வளவுதான். புறமுது காட்டு ஓடக்கூடாது. பயம் வருகிறதா, பயத்தை பார்த்து ஓடக்கூடாது, எதிர்த்து நெல். கொஞ்ச நேரம் என்ன பிரச்சனை தான் ஏத்துனர், பயமா இருந்தாலும் ஏத்துனர், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆண்டு சொல்ற ரெசிஸ்ட், பயத்துக்கு முன்பாக நெல்லு. பிரச்சனை பார்த்து ஓடாத, பிரச்சனைக்கு முன்பாக நெல்லு. நான் உனக்கு யுத்தம் பண்ண போறேன், நான் தான் பயத்தை மாற்ற போறேன், உன்னை எல்லா சூழ்நிலையும் நான் தான் செய்ய போறேன். நீ நெல்லு, உனக்கு பின்பாய் நான் உனக்காய் யுத்தம் பண்ணி வடக்காடி உன் கொம்புகளை உயர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போகாம ஒரு கருத்து சொல்லி நான் வேகமா முடிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். பல ஆண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 70வது வருஷத்துல 1970 அவங்களுக்கு இருந்த எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா அரசாங்கத்தில் உயர்ந்த வேலையில் இருந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் சொத்தை பிரிக்கிறப்போ ஒருவருக்கு அண்ணா நகர் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நல்ல நல்ல பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை, யாருக்கும் பெருசா விரும்பாத ஒரு மகன். அந்த மகனுக்கு அவங்க அப்பா வேண்டா வெறுப்பா, எல்லாரை விட ஆனா உனக்கு 1 ஏக்கர் எழுதி தரேன்டா, ஆனா அது இங்க கிடையாது, ஈசிஆர் பக்கத்துல 1 ஏக்கர் 1970 வெறும் 1 வண்ணாந்திரம். அந்த பக்கத்துல ஒண்ணுமே இல்லாத காலத்துல 1 ஏக்கர் எழுதி கொடுத்துட்டார். ஆனா அந்த மகன், ஆண்டுக்குள்ள இருந்த மகன் ஒன்னும் முறுமுறுக்கவே இல்லை. அந்த இடம் வந்த உடனே, கைக்கு வந்த உடனே அண்ணன்மார்கள்லாம் உயர்ந்த இடத்துல அண்ணா நகர்ல இருக்கிறாங்க. கோடி ரூபாயில எல்லாம் அண்ணா நகர்ல இருக்கிறாங்க. முறுமுறுக்காம எப்படியாவது இந்த இடத்த வித்துடலாம், ஒரு 1 லட்சம் வந்தா வித்துடலாம். He tried. 70வது வருஷத்துல 1 லட்சம் வந்தா வித்தலாம் ட்ரை பண்றாரு. விற்க முடியல பாருங்க. ஏன்னா ஆண்டவர் உன்னை திட்டம் பண்ணிட்டாருன்னா நீ என்ன நினைச்சாலும் நடக்காது. ட்ரை பண்றாரு, 1 லட்சம் வந்தா கொடுத்துடலாம். 5 வருஷம் ஓடுது. 5 வருஷம் ஓட சரி, இப்ப ஒரு 5 வருஷம் ஓடிச்சு, ஒரு 5 லட்சம் வந்தா கொடுத்துடலாம். 1 ஏக்கர் 20 கிரவுண்டு, ஒரு 5 லட்சம் வந்தா கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஒருவர் வாங்கல. வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. 2000 தொட ஆரம்பிக்குது, விற்க முடியல. இப்ப 2000 வருஷத்துல வழிகள் திறக்கப்படுகிறது. அந்த இடத்தை 1 ஏக்கரை அவர் விற்ற பொழுது எவ்வளவு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 40 கோடி ரூபாய், 40 crores. இப்ப அண்ணாமார்கள்லாம் தலைவேர்ந்து பாக்குறாங்க, இவர் தான் எல்லாரை பார்க்கிறோம் மேன்மையாய் 40 கோடிக்கு சொந்தக்காரராய் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் அவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் உனக்கு வேண்டான்னு புறந்தல்றாங்களோ, நீ வேண்டாம், நீ எனக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்றாங்களோ, கர்த்தருடைய கண்கள் மேல இருக்கிறது. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த தாவீதின் மேலே, குழிக்குள் கிடந்த யோசேப்பின் மேல கண்கள் வைத்த ஆண்டவர் இன்னைக்கு உன் மேல கண்கள் வைத்திருக்கிறார். உன்னை நிச்சயம் இந்த மாதத்துல தீர்க்க தரிசனமா நான் பேசுறேன், உன்னை நிச்சயமாய் தேவன் உயர்த்துவார். நீ 1000ங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். நீ தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாய். உன்னை சொல்லி நான் முடிக்க போகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசித்து பார். பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சத்தத்தை கவனமா கேட்டா நான் என்ன செய்யும் தெரியுமா? நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல, உன்னை மென்மேலும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல மென்மேலும் ஆசீர்வாதம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ ஒரு நாளின் கடன் வாங்க மாட்டாய். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னை ஒருவரும் ஆளாத நாட்களை, உன்னை மேன்மைப்படுத்த நாட்கள் உனக்கு கொடுப்பேன். நீ நம்பினா இந்த வார்த்தை வாழ்க்கையில் பலிக்கிறது நீ காண்பாய். நீ அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு உயர்த்துகிறார். இன்னைக்கு சொல்ற, ஐயா என் கையில ஒண்ணும் இல்லையா, ஆண்டுக்கு கொடுக்க கூட பாக்கெட்ல கையை விட்டு எங்க கடைசி நோட்டு எங்க இருக்குன்னு தேடிதான் இன்னைக்கு நான் போடுறேன். நீ சொல்ல நாட்கள் வருகிறது, நீ எப்படி போட போற தெரியுமா? பாக்கெட்ல கையை விட்டு எவ்வளவு வருதோ அப்படியே எடுத்து அப்படியே ஆண்டவர் கொடுக்க போகிற காலம் தேவன் உனக்கு கொண்டு வர. நீ பிலீவ் பண்ணா நடக்கும், நீ நம்பினா நடக்கும். என் வாழ்க்கையில சொன்னாரு, இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன? இந்த பாடுகள் வழியாய் கர்த்தர் நடத்தினதுக்கு பிற்பாடு நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ரிஃப்ளெக்ட் ஆன் த லேர்னிங். என்னெல்லாம் நீ கற்றுக்கொண்டாயோ,
சங்கீதம் 119:71 சொல்லுகிறது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் சில பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நீ பாடுகள் வழியை கடந்து போன பொழுது நீ செய்வது என்ன? ரிஃப்ளெக்ட் ஆன் த லெசன் யூ லேர்ன்ட் டியூரிங் த டெஸ்டிங் பீரியட். நீ கடந்து போன கண்ணீரின் பாதையில் இந்த புடமிடுகிற அனுபவத்துக்குள் நீ என்னெல்லாம் கடந்து போனாயோ, இந்த புடமிடுகிற அனுபவத்தில் போன யோசேப்பு ஒரு பண்படுத்தப்பட்ட மனிதனாய் தன் சகோதரனை மன்னிக்கிற ஸ்தானத்தில், தனக்கு தீங்கு செய்த எல்லாரையும் மன்னிக்கிற ஸ்தானத்தில் அவன் உயர்ந்திருந்தது வேதம் காண்பிக்கிறது. துன்பத்தின் பாதையில் எதையெல்லாம் நீ லேர்ன் பண்ணியோ, வாட் ஆர் த லெசன் காட் உனக்கு என்ன ஏன்ற சொல்லி கொடுத்தாரோ, அதெல்லாம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட். அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். நீங்க ஒரு நாள் மறக்காத. நாம் துன்பத்தின் வழியை கடந்து வந்ததுக்கு பிற்பாடு நீ என்ன செய்யணும் தெரியுமா? கிவ் தேங்க்ஸ் ஃபார் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். 100வது உபவாச நாளில் வந்திருக்கிறோம். நீ செய்ய வேண்டியதான் கிவ் தேங்க்ஸ் ஃபார் 100 முறை வீட்டுக்கு போய் 100 முறை ஆண்டுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே 100 முறை, ஆண்டவரே 100 மாதங்கள் இந்த ஊழியத்தை நடத்தி இருக்கிறீர், அதில் எங்களுக்கு ஒரு சின்ன பங்கை கொடுத்து எங்களையும் ஜெபிக்க வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கிவ் தேங்க்ஸ். சங்கீதம் 103:2, என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறந்து போகாது. Just recollect everything. Give thanks. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உன் வீட்டில், உன் வாழ்க்கையில, உன் கணவன் வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் செய்த எல்லாவற்றுக்கும் நினைவு கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணி பாருங்க. கர்த்தர் மேல பிரியமா இறங்குவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் நீ கனப்படுத்த ஆரம்பிச்சா உன்னை கர்த்தர் கனப்படுத்த ஆரம்பிப்பார். 1 சாமுவேல் 2:30 அப்படி சொல்லுகிறது, if you honor God, God ready to honor you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உன்னை கனப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன? வெளிப்படுத்தின விஷயம் 12:11. வெளிப்படுத்தி 12:11. Just share your testimony to the needy people. யாரெல்லாம் துன்பத்தின் பாதையில, உன்னை போல துன்பத்தின் பாதையில சறுக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து என்னை கர்த்தர் இப்படித்தான் நடத்தினார், அப்படிதான் யோசேப்பு சொல்றான். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களால நீ எனக்கு துன்பம் செய்யல, கர்த்தரை முன்னமே அனுப்பினார். நாங்க முன்னமே வந்தது நோக்கம் என்ன? பார்வோனுக்கு தகப்பனாய் அவன் குடும்பத்துக்கு என்னை கர்த்தனாய் மாற்றும்படி அவரை முன்னமே அனுப்பினார். நீ குடிக்கல போட்டு நினைக்கிற, நீ அல்ல, கர்த்தரே என்னை முன்பாக அனுப்பினார் என்று யோசேப்பு சாட்சி கொடுத்தார். You have to share your testimony. யாரெல்லாம் கடினமான பாதையில போறாங்களோ, இறுதி திறந்த, ஆண்டவரே நான் இந்த பாதையில தான் போனேன், சகோதரா இந்த பாதையில தான் போனேன், கர்த்தனை விடுதலையோடு நடத்தினார், உன்னை நடத்துவார். ஷேர் யுவர் டெஸ்டிமனி. சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயம் எடுத்தார்கள். நான் முடிக்கிறேன். அன்பு என்னுடைய பிள்ளையே, இந்த புடமிடுகிற அனுபவத்தில் நீ கடந்து வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் இறுகமாய் படித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் விடாதீங்க. கச்சரை இறுகமாய் படித்துக் கொள்ள, ஆண்டவரோட நெருக்கமா நட ஆரம்பிங்க. grow in faith and maturity. grow in faith and maturity. கர்த்தர் அப்படிதான் நடத்த விரும்புகிறார். நல்ல விசுவாசத்தில் வளரணும். விசுவாசம் இல்லாமல் எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒவ்வொரு நாள் நாட்டு கேளுங்க, ஆனால் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசம் இருந்தா போதும், எதை வேணா இந்த பூமியில சாதிக்க முடியும். என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. grow in faith and maturity. ஆவிக்குரிய மெச்சூரிட்டிக்கு நேரா நீங்கள் நானும் கடந்து போகும்படி யாக்கோபு 1:2-4 வேகமா வாசிச்சிடலாம். யாக்கோபு 1:2-4 வாங்க, முடிக்க போறோம். வாசிங்க சீக்கிரம். யாக்கோபு 1:2-4 வாசிங்க பாப்போம். டக்குன்னு எடுக்கணும். பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவரால் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை. போதுமா? இத மனசுல வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்ட மாதிரியில் உங்களுக்குள்ள பொறுமையை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். மகிழ்ச்சியோடு இந்த துன்பத்தின் பாதையும் கூட மகிழ்ச்சியோடு எண்ணுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த யோபு, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்,
சொல்லுகிறதை, பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை கேட்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நான் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா போராட்டங்களையும் எனக்கு மாற்றுவார். உன் கண்ணீர் நிரந்தரமாய் துடைக்கப்படும். உன் அவமானங்களை கர்த்தர் மாற்றுவார். நீ என்ன சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் சரித்திரம் இருக்கிற எல்லா பெருமைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் கண்கள் இருக்கிற பார்வை குறைபாடுகளை கர்த்தர் உன்னை விட்டு விலக்குவார். உன் சரித்திரம் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் மாறும். உன் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் வரும். உன்னுடைய சந்ததி மேல் ஆசீர்வாதம் வரும். குறையில்லாம உன்னை கர்த்தர் நடத்துவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் மாறுவாய். கண்களை மூடலாமா? அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்துருங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மை உள்ளவரிடம் கை வைத்து கேளுங்க. தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவர் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்ல அது போதுமே, சுகமோட பலனோட வாழ்நாளெல்ல அது போதுமே. சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காற்றடுவே, இன்னும் சேவை. அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னும் சேவை கிருபை தாருமே, இன்னும் சேவை கிருபை தாருமே. கைகளை உயர்த்தினவர்களை இருதயத்தை திறந்த ஆண்டவரோடு பேசு. அக்கம் பக்கம் யாரும் பார்க்காது. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிற ஆண்டவரே, இந்த வேதனை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணீரோடுமே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த புடமிடுகிற அனுபவம் அது நீண்ட நாட்கள் அல்லப்பா, அது ரொம்ப ஷார்ட்டா அதை எங்களை விட்டு எடுத்துருவீங்க. வெறும் 13 ஆண்டுகள் தான் துக்கத்தின் பாதையில் ஆண்டவரே இந்த புடமிடுகிற அனுபவத்துக்குள் யோசிப்பு கடந்து போனார். ஆனா அதுக்கு பிற்பாடு 70 ஆண்டுகள் கொடுத்தீரே, 70 ஆண்டுகள் தலைவனாய் உயர்த்தினரே, 70 ஆண்டுகள் அவன் வைத்ததுதான் சட்டமாய் இருந்தது. அவனை கொண்டு முழு எகிப்தையும் போஷித்தீரே, அவனை கொண்டு பார்வோனை போஷித்தீரே, அவனை கொண்டு பஞ்ச நாட்களில் எகிப்து ஜனங்களை போஷித்தீரே, அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தீரே. அவரே அவனை கொண்டுதான் நீ எல்லாவற்றையும் செய்தீர். இந்த புடமிடுகிற அனுபவம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல இருக்கிற என் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புடமிடுகிற அனுபவத்தை என் பிள்ளைகளை விட்டு நான் முழுவதும் மாற்றுகிறேன். இனி என் பிள்ளைகளுக்கு தலைமை பண்புகளை கொடுப்பேன். I want to give to my children as a leadership. என் பிள்ளைகளுக்கு லீடரா உயர்த்த போறேன். என் பிள்ளைகளுக்கு ஆளுகை கொடுக்க போகிறேன். நீ அநேக சாதிகளை ஆளுவாய், உன்னை ஒருவரும் ஆள மாட்டாங்க. நீ அநேகரை கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்ட. கொஞ்சம் கத்தராகி நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். அதில் உன்னை உதறின உறவுகள் திரும்பி வருவார்கள். உன் வேண்டான்னு சொல்லி போன உறவுகள் திரும்பி வருவார்கள்.
உன்னை சாதாரண எண்ணின மக்கள் மத்தியில் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஜெபிங்க பாப்போம். சத்தத்தை கேட்கிற எல்லாரும் மேலும் ஆவியானவர் பலமாய் இறங்கி இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதார நெருக்கடி மாறுகிறது. குடும்பத்துக்கு சாபங்கள் உடைக்கிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். இனி சாபம் ஒண்ணு ஆள்வது இல்லை. வீட்டுல ஒழுங்கினங்கள் இருப்பது இல்லை. வீட்டுல போராட்டங்கள் இருப்பது இல்லை. இயேசுவும் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஜெபி, வாய் திறந்து ஜெபி பாப்போம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். இந்த கெத்செமனே ஊழியத்தின் மேல் வல்லமை இறங்குவதாகப்பா. ஆண்டவரே, நூறாவது உபவாச கூடுகையில் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவோ தியாகத்தோடு, எவ்வளவு பொருள் செலவோடு, எவ்வளவு ஆயத்தத்தோடு, எவ்வளவு பிரயாசத்தோடு, வெளியே சொல்ல முடியாத எவ்வளவு நெருக்கத்தோடு நடத்திருக்கிறார்களே. Lord, remember all the labor. எல்லாவற்றையும் நினைவு கூறும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நினைவு கூறும். ஆண்டவர் சொல்லுகிற knowing that your labor is not vain in the Lord. நீ கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், நீ கர்த்தருக்குள் பட்ட பிரயாசம் ஒன்று விருதாவாய் போகாது. பிரதிபலனை நீ பெறுவாய். தலைமுறைகளை கடந்து உன்னை நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன் இயேசு வாக்கு பண்ணுகிறார். நன்றி அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறீங்க. ஊழியம் செய்கிற எல்லாரும் கை வைத்துங்க ஆண்டவரே. எல்லா ஊழியர்கள் மேலும் என் ஆண்டோடைய பிரியம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஊழியம் செய்கிற எல்லாரும் மேலும் தேவனுடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன் கையில் அதிகாரத்தை கொடுக்கிறார். இனி நீ கால் மிதிக்கிற இடம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஆபிரகாமை சகலவற்றிலும் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தியதை போல உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். ஊழியனை நேசிக்கிறேன். ஊழியனுடைய வார்த்தை கேட்டு கட்டப்படு என்றால் கட்டுவேன். நீ என்ன சொல்லுகிறாய் நான் கட்டுவேன். நீ எதை கட்டவழிக்கிறாய் கட்டவழிப்பேன். மகனே, நீ அனாதை அல்ல. நீ மறைக்கப்பட்ட மனிதன் அல்ல. நீ சிறைச்சாலை கிடைக்கிற யோசேப்பு அல்ல. உன் மேல நினைவோடு இருக்கிறேன். உன் மேல நினைவோடு இருக்கிறேன். அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் என் வசனவனை புடமிட்டது. அது உண்மைதான். ஆனா சிறைச்சாலையில் அவனோடு நான் இருந்தேன் அல்லவா? சிறைச்சாலையில் அவனோடு இருந்தேன் அல்லவா? உன்னோடு இருக்கிறேன். பயப்படாத. இந்த நாளில் இருந்து உன் ஊழியத்தில் மேன்மைகளை காண போற. லகுவான ஊழியத்தை பார்க்க போகிறாய். பெருமனின் ஆசீர்வாத குடும்பத்தில் பார்க்க போகிற. உன் சந்ததி எல்லாம் ஜாதிகள் நடுவே அறியப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்குள்ள அற்புதங்களை அடையாளங்களாய் நான் மாற்றப் போகிறேன் இயேசு சொல்லுகிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. கை வைத்துங்க. எல்லா பிள்ளைகளும் கையை வைத்துங்க. இன்னைக்கு கையை வைத்துங்க. நீ சாதாரணமான மகள் அல்ல. கை வச்சு இன்றைக்கு கர்த்தர் உன்னை அசாதாரணமாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை அசாதாரண கண்ண போடுங்க. எல்லா கண்ண போடுங்க. உன்னை அசாதாரண மாற்ற விரும்புகிறார். எல்லாரையும் அசாதாரணமாய் மாற்றும். எல்லாரையும் அசாதாரணமாய் மாற்றும். எல்லாரையும் அசாதாரணமாய் மாற்றும். ஆண்டவரே, எல்லா வனாந்தரம் மாறட்டும். எல்லா அடிமைத்தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இனி யோசேப்பை பார்த்து யாரும் அடிமைன்னு சொல்ல முடியாது. இனி யோசேப்பை பார்த்து யாரும் குறை சொல்ல முடியாது. இனி யோசேப்பை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. நீர் அவனை தலைவனாய் உயர்த்தி விட்டீர். நீ அவனை தலைவனாய் உயர்த்தி விட்டீரப்பா. அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். இனி யாரும் உனக்கு குற்றம் சொல்ல முடியாது. உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. உனக்கு எதிராய் நின்றா அவருக்கு எனக்கு எதிராய் நிற்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், உனக்கு எதிராய் நின்றார் அவர் எனக்கு எதிராய் நிற்கிறார்கள். அன்று தேவனுடைய பிள்ளையை பயப்படாதே. சமாதானத்தோடு நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் மகிமையோடு நடத்தப்படுவாய். லாகிமா மரோ லகின் தரோபா. ஆண்டவர் சொல்றார், என் இணை பாறுதலுக்குள் உன்னையும் இந்த ஊழியத்தை நான் நடத்துகிறேன். இந்த ஊழியத்தோடு இருக்கிற மக்களை நான் செழிப்புள்ள மக்களாய் மாற்றுவேன். அநேக ஆசீர்வாத நன்மைகள் குடும்பத்தில் வரும். என் பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன். மன ரீதியான அழுத்தங்கள், மன போராட்டங்கள் எல்லாம் பிள்ளைகள் விட்டு மாறுகிறது. வயிற்று சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும், வயிற்றுல புண், வாயில புண் உன்னை விட்டு முற்றிலும் விலகி போகிறது. கைகள் இருக்கிற எல்லா பலவீனம், காலில் இருக்கிற பலவீனம், எல்லா ஜாயின்ஸ் இருக்கிற பலவீனம் மறைகிறது. புதிய சுகத்தை கர்த்தர் மேல் வைக்கிறார். கை உயர்த்தி யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாயோ உன் கையை உயர்த்தி அப்பாட்ட காண்பி. God want to touch you now.
இப்ப கர்த்தர் உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். பலவீனத்தோடு இருக்கிற எல்லாரையும் தொட்டு சுகமாக்கும் ஒரு இன்ஸ்டன்டானியஸ் மிரக்கிள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும்பா. ஒவ்வொருடைய சொந்த கண்களினால பார்க்கட்டும். அவள் சிறையிருப்புகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. எல்லா பாழ்கடிப்பில் விலகட்டும் ஆண்டவரே. இந்த கடினமான சூழல் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உம்முடைய வசனம் புடமிட்டது என்று வாசிக்கிறோம். அந்த காலம் முடிவடைந்தது என்று சொல்லுகிறீர். இனி உன் சந்திரன் மறைவது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை, உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உன் புதிய நாட்கள் உனக்கு நான் எழுதுகிறேன். இனி துக்க முகமாய் அல்ல, மகிழ்ச்சியோடு போ. நான் உன்னோடு வருவேன், உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியை மாற்றுவேன். இயேசு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வார்த்தை இருதயத்தில் பதித்து கொண்டு போ. No more tears, no more reproach. இனி உன் நிந்தை ஒருபோதும் இருப்பதில்லை. உன் நிந்தைகள் புரட்டப்பட்டது. கைத்தட்டி பெற்றுக்கொள். உன் நிந்தை இல்லமா, நிந்தை இல்லை, போராட்டம் இல்லை, வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, சாபம் இல்லை. No more curse. God want to destroy everything. எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை விட்டு மாற்றினார். சமாத்தோடு தேவன் உன்னை நடத்துவார். தொடர்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேன்மையை நடத்துவார்.